பிராமணர்கள் பாருங்கள், அவங்ககிட்ட கலைகளை வந்து ரொம்ப தீவிரமாக கடைபிடிப்பாங்க. கலைகள், ஆடல், பாடல், அப்புறம் இசை, நாதஸ்வரம் அல்லது நாதஸ்வரம் ஊதுவாங்களா என்னன்னு தெரில. ஆனால் வந்து மிருதங்கம் வாசிக்கிறது, இது மாதிரி இசை கருவிகளை வாசிப்பது, ஆடுவது, பாடுவது, இது அவர்களுடைய ஒரு சிறு வயதிலிருந்தே அவர்கள் வாழ்க்கை முறையோடு இணைந்தது. ஆனால் அதை அவங்க பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. இருந்தாலும் கலைகளை அவர்கள் வந்து ஏன் கடைபிடிக்கிறாங்க? ஆடல், பாடல் எல்லாருக்கும் ஒரு கட்டாய பாடம் மாதிரி. பாட்டு கற்றுக்கிறது, கர்நாடக சங்கீதம், அப்புறமே பரதநாட்டியம் ஆடுறது, இதெல்லாம் ஒரு கட்டாய பாடமாக அவர்கள் கடைபிடிக்க என்ன காரணம் தெரியுமா? முக்கியமான காரணம், அவர்கள் உயர்ந்த சாதி என்று மக்களை நம்ப வைக்கிறார்கள். அப்புறம் அவங்களும் நினைக்கிறாங்க நாம் உயர்ந்த சாதின்னு நினைக்கிறாங்க, மக்களும் நம்புகிறாங்க பிராமணர்கள்னால் உயர்ந்த சாதி. அப்போ அந்த கொண்டாட்டத்தில் அவங்க ஆடுறாங்க, பாடுறாங்க. நீங்கள் வந்து உயர்ந்தவர் அப்படின்னு எல்லாருமே உங்களை பார்த்தா உங்களுக்கு ஆடணும் பாடணும்னு தோணும். ஒரு சந்தோஷத்தில் ஆடுவீங்க, சந்தோஷம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஆடுவீங்க, பாடுவீங்கள்ல. அந்த கொண்டாட்டத்தை அப்போ இதுதான் அவங்க வந்து ஒரு ஆடுவதற்கும் பாடுவதற்கும் காரணமாக இருக்குது. நீங்கள் வந்து அவர்களை வந்து பிராமணர்கள் உயர்ந்த சாதியினர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புகிறாங்க. மற்றவங்களும் நம்புகிறாங்க, பிராமணர்களும் நம்புகிறாங்க. அது மூட நம்பிக்கை தான் அது. அப்போ அந்த உடனே அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரே சந்தோஷம். நாம் உயர்ந்தவர்கள், எவ்வளோ ஒரு பிறப்பி, பிராமணர்கள்னால் உயர்ந்தவர்கள் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க, உயர்ந்த சாதியினர். உடனே அவங்களுக்கு சந்தோஷத்தில் ஆடுறாங்க பரதநாட்டியம், அதுதான் பரதநாட்டியம். சந்தோஷத்தில் பாடுறாங்க, அதுதான் கர்நாடக சங்கீதம். அந்த உயர்ந்த சாதியினர் என்கிற அந்த மனப்பான்மை தான், நாம் உயர்ந்தவர்கள் என்கிற மனப்பான்மை தான் அவர்கள் ஆடுவதற்கும் பாடுவதற்கும் காரணம். அப்போது இந்த உலகத்தில் எல்லாருமே ஆடணும் பாடணும் அப்படின்னா தாங்கள் உயர்ந்தவர்கள் என்கிற மனப்பான்மை இருக்கணும். எல்லாருமே உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற மனப்பான்மை இருந்தால் தான் எல்லாருமே ஆடுவாங்க, பாடுவாங்க. தாழ்வு மனப்பான்மை இருந்தால் ஆடுவதற்கும் பாடுவதற்கும் கூச்சம்தான் படுவாங்க. நடிப்பதற்கு, கலைகளை கடைபிடிப்பதற்கு உயர்வு மனப்பான்மை தேவை. தன்னை உயர்வாக நினைக்கணும். அப்போ தான் கலைப்படைப்புகளை வெளிப்படுத்துவார்கள். ஓவியம் வரையணும்னா உனக்கு ஒன்றை பற்றின உயர்வு மனப்பான்மை தேவை. ஓவியம் வரையணும், கவிதை எழுதணும், கதை சொல்லணும், நாடகம் நடிக்க வேண்டும், அப்போ ஆட வேண்டும், பாட வேண்டும் என்றால் தன்னை உயர்வாக நினைப்பவர்களால் மட்டும்தான் அது சாத்தியம். தன்னை உயர்வாக நினைப்பவர்களுக்கு தான் கற்பனை வரும், கற்பனை திறன் இருக்கும். தன்னை தாழ்வாக நினைப்பவர்களுக்கு கற்பனை திறன் இருக்காது. தனக்கு கற்பனை திறன் இல்லையே என்பது கூட ஒருவருக்கு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்திவிடும். தாழ்வு மனப்பான்மை ஏற்படுவதற்கு ஒரு காரணம் என்னென்னா தனக்கு கற்பனை திறன் இல்லை என்பதும் ஒரு காரணம். ஒருத்தர் கற்பனை திறன் இல்லைன்னா அவருக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். ஒருத்தர் தன்னை உயர்வாக நினைக்கிறார் அப்படின்னா அவருக்கு உயர்வு மனப்பான்மை ஏற்படும். அப்போது இவர்கள் இந்த பிராமணர்கள் ஆடுறாங்க, பாடுறாங்க பாருங்கள், இதெல்லாம் தன்னை உயர்வாக மக்களும் நினைக்கிறாங்க, அவங்களும் நம்புகிறாங்க. அதனால்தான் அவர்கள் ஆடுறாங்க, பாடுறாங்க. அப்போ உலகத்தில் உள்ள எல்லாருமே ஆடணும் பாடணும் அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வந்து மக்கள் தங்களை உயர்வாக நினைக்கணும். இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே உயர்வான இடத்துல இருக்கணும். உயர்வான இடங்கிறது இப்போ பிராமணர்களுடைய உயர்வு மனப்பான்மையில் வந்து அது தூய்மையான உயர்வு மனப்பான்மை கிடையாது. அது பிறரை தாழ்த்தி பிறரை விட நாம தான் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற அந்த நினப்பில் வந்தது. குறுகிய மனப்பான்மை அடிப்படையாக கொண்ட ஒரு உயர்வு மனப்பான்மை. அவர்களுடைய கற்பனை வளம் இருக்குல்ல, அது வந்து அது உண்மையான கற்பனை வளம் கிடையாது. அவங்க எல்லாமே பாடல், ஆடல் எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க, இன்னொருத்தர் சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாமே அங்கே இருக்குது. ஏற்கனவே புதுசாக அவங்க எதையுமே உருவாக்கலை. ஏற்கனவே பரதநாட்டியமாக அது எல்லாமே இப்படித்தான் விதிமுறைப்படி அவங்க ஆடுறாங்க. சொல்லி கொடுத்தா மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க, சொல்லி கொடுத்தா மாதிரி பாடுறது. அதுக்குள்ளே சின்ன சின்ன கற்பனைகள் இருக்கும். ஆனாலும் அது அவர்கள் கலைப்படைப்புகளை பயன்படுத்துகிறார்கள். ஆனாலும் அவர்கள்ட்ட இருக்கிற ஒரு உயர்வு மனப்பான்மை, அந்த உயர்வு மனப்பான்மை தூய்மையானதா இல்லையா என்பது அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். அது தூய்மை இல்லை தான். பிறரை தாழ்த்தி தான் உயர்ந்தவர் எனக்கு சொல்லுவது எப்படி தூய்மையாக இருக்க முடியும்? எல்லோரும் நம்மளை போல தான், எல்லாரும் அப்படின்னு நினைக்கணும். நம்மளை போல தான் நம்ம எப்படி உயர்ந்தவரோ அதுபோல் தான் மற்றவங்களும் உயர்ந்தவர்கள் அப்படின்னு நினைக்கணும். அதுதான் உயர்வு மனப்பான்மை. அப்போ இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே ஆடணும் பாடணும் சந்தோஷம். அப்போ என்ன பண்ணணும்? முதல்ல வந்து அவங்க உயர்வாக நினச்சா அந்த சந்தோஷத்தில் தான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஆடுவாங்க, பாடுவாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஆடணும் பாடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எல்லாரும் தங்களை உயர்வாக நினைக்க வேண்டும். மனிதர்கள் தங்களை உயர்வாக நினைத்தால்தான் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் ஆடுவார்கள், பாடுவார்கள், ஓவியம் வரைவார்கள், கவிதை எழுதுவார்கள், கதை சொல்லுவார்கள், நாடகம் நடிப்பார்கள். கலை படைப்பு திறன் என்பது ஒரு கற்பனை திறனை சார்ந்தது. தன்னை உயர்வாக நினைக்கிறவர்களுக்கு தான் கற்பனை திறன் வரும், கற்பனை திறன் இருக்கும்.
என்பதை நான் இது சொல்லிக்கிறேன். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தங்களை உயர்வாக நினைக்கணும். தாழ்வு மனப்பான்மையாக இருக்கிறவர்கள் தாழ்வான செயல்களில் ஈடுபடுவார்கள். தாழ்வான செயல்களில் ஈடுபடுகிறவர்கள் அதாவது இழிவான செயல்களில் ஈடுபடுகிறவர்கள். தாழ்வு மனப்பான்மை வந்து இழிவு மனப்பான்மை என்பது தான் அதன் பொருள். இழிவான செயல்களில் ஈடுபடுகிறவர்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? எப்படி அவர்கள் சந்தோஷமாக இருக்க முடியும்? பிறரை இடையூறு செய்து தான் தாழ்வு மனப்பான்மை, அதாவது இழிவு மனப்பான்மை என்பது பிறரை இடையூறு செய்து இன்பத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். பிறரது துன்பத்தில் இன்பம் காணுகிறவர்களாக இருப்பார்கள். அப்படின்னா இந்த பிராமணர்களுடைய உயர்வு மனப்பான்மை இருக்குல்ல, அது ஒரு இழிவு மனப்பான்மை. பிறரது துன்பத்தில் இன்பம் காணுகிற ஒரு மகிழ்ச்சி. பிறரை துன்பத்தில் ஆழ்த்திவிட்டு பிறரை தாழ்த்திவிட்டு பிற மக்கள்லாம் தாழ்ந்த சாதி, நாம் உயர்ந்த சாதின்னு சொல்லி அதை நம்ப வச்சு அதில் ஜெயிக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு இன்பம். பிறரை துன்புறுத்தி இன்பம் காணுகிற ஒரு பிறரை தாழ்த்தி தான் உயர்ந்து விட்டோம், பிறரை துன்பத்தில் ஆழ்த்தி விட்டோம், அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் ஆடுற ஆட்டத்துக்கு பேர் தான் பரதநாட்டியம். அந்த சந்தோஷத்தில் பாடுற பாட்டுக்கு பேர் தான் கர்நாடக சங்கீதம்.